Sri Swami Sivananda, Mind and its Mysterious and Control, மனமும் அதன் இரகசியங்களும் அதை அடக்கி ஆளும் முறைகளும். இரண்டாவது அதிகாரம், மனோ வேறுபாடுகள். மனத்தின் தோஷங்கள். மனதிற்கு 3 தோஷங்கள் உண்டு: அசுத்தம், சலனம், அஞ்ஞான திரை. தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள். நிஷ்காமிய கர்மம் செய்வதாலே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் முதலிய மலம் நீங்கும். மலம் என்பதற்கு பாவம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. சூறாவளியில் அகப்பட்ட இறகு போல மனமானது விருப்பு வெறுப்புகளாலான விஷயாதிகளில் உழல்கிறது. ஞானிகளுடன் தொடர்பு கொள்ளாமல் இந்த மனம் பட்டணத்து போல் அங்குமிங்குமாய் இந்திரிய சுக போகங்களில் வீணாய் அழுந்துகிறது. அவற்றால் யாது பயனும் பெறுவதில்லை. இந்த விஷம மனம் பேராசையுடன் சம்பாதித்த பெருந்திரவியத்தின் நாட்டத்திலே சுழல்கிறது. ஞானத்தாலும் வேதாந்த நூல்களை பயில்வதாலும் நிதித்தியாசனத்தாலும் அபேத சிந்தனையாலும் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தின் உண்மை கருத்தை உள்ளவர் உணர்ந்த பிறகே ஆவரணம் நீங்கும். முக்திக்கு தகுதி வாய்ந்ததாக மனதை தயாராக்கவும், மனதின் அதிஷ்டானத்தை, மூலாதாரத்தை, அதன் பிதாவை, பிரம்மத்தை நாடுவதற்கு தகுதி வாய்ந்தவனாய் இரு. மனதின் 3 தோஷங்களை விளக்கு. மனதிலுள்ள ராகத்வேஷமே உண்மையான கர்மமாகின்றது. அதுவே மூலாதார கர்மம். அவிதேயனின்று அவிவேகம், பகுத்தறியா நிலை உண்டாகிறது. அவிவேகத்தினின்று அகங்காரமும் அபிமானமும் உற்பத்தியாகின்றன. அபிமானத்தினின்றோ ராகத்வேஷம் ஜனிக்கிறது. ராகத்வேஷத்தினின்று கர்மம் பிறக்கிறது. கர்மத்தினின்று சரீரம் வருகிறது. சரீரத்தினின்று துக்கம் உண்டாகிறது. இதுதான் 7 சங்கிலிகளால் ஆக்கப்பட்ட பந்த தொடர். இதுதான் துக்க சங்கிலி. பிரம்ம ஞானத்தினால் மூலமாகிய அவித்தியை நாசப்படுத்து. எல்லா சங்கிலிகளும் உடைந்து தூளாகும். பிரம்மனை பற்றிய ஞானத்தினால் சுதந்திரமாகிய மோட்சம் கிடைக்கிறது என்று சுருதிகள் பறைசாற்றுகின்றன. துக்கம் வேண்டாமெனில் சரீரம் எடுக்காதே. சரீரம் வேண்டாமெனில் கர்மம் பண்ணாதே. கர்மம் பண்ண விரும்பாவிடல் ராகத்வேஷத்தை விட்டுவிடு. ராகத்வேஷத்தை விட்டுவிட விரும்பினால் அபிமானத்தை புறக்கணி. அபிமானத்தை புறக்கணிக்க விரும்பினால் அவிவேகத்தை ஒழி. அவிவேகத்தை ஒழிக்க விரும்பினால் அவித்தையாகிய அஞ்ஞானத்தை தொலைப்பாயாக. ஓ ராமா, அஞ்ஞானம் வேண்டாமெனில் பிரம்ம ஞானத்தை கைக்கொள்வாயாக. அபிமானம் தோன்றுகிற போதே கூடவே ராகத்வேஷமும் தோன்றுகிறது. உன்னை நீ கணவனாக பாவிக்கிற போது உன் மனைவி மீது பற்று ராகம் வந்து சேருகிறது. நீயே பிராமணனாக பாவித்துக் கொள்கிற போது பிராமணர்களை நேசிக்கிற பாசம் வந்தமைகிறது. ராகத்வேஷத்தை களைந்துவிட கருதினால் அபிமானத்தை விட்டுவிடு. கோபம். லிங்க சூஷ்ம சரீரத்தில் கோபம் தங்கியுள்ளது. மண்பாண்டத்தின் வெளிப்புறத்தே உள்ள துவாரங்களின் மூலமாய் தண்ணீர் ஒழுகுவது போன்று கோபம் ஸ்தூல சரீரத்திற்குள் புகுந்து விடுகிறது. மனிதனுக்குள்ளே கோபத்தின் அலை ஒன்று எழும்போது பிராணன் துரிதமாக அதிருகிறது. உன் மனோ எழுச்சிகள் துடிக்கின்றன. ரத்தம் உஷ்ணப்படுகிறது. அநேக விஷப்பொருள்கள் இரத்தத்தில் உற்பத்தியாகின்றன. அடங்கா கோபத்தால் துடித்த தங்கள் மரணமடைந்துள்ளன என்று பல சம்பவங்கள் பதிவாயுள்ளன. ரத்தம் கொதிக்கிற போது பாதி படைகிறது. மிகுதியாக கோபிக்கிற போது அரை மணி நேரம் அந்த இடத்தை விட்டு அப்பால் போய்விடவும், நீண்ட நேரம் உலாவுக. புனித மந்திரமாகிய ஓம் சாந்தியை 108 தடவை ஜபிக்கவும் உன் கோபம் தனியும். இன்னொரு சுலபமான வழி, கோபம் கொள்கிற போது 1 முதல் 30 வரை எண்ணுவது. கோபம் தனியும். விசாரத்தாலும் அடக்கத்தாலும் பொறுமையினாலும் தயையினாலும் சமா மன்னிப்பினாலும் கோபத்தை கட்டுப்படுத்துக. உனக்கு தீங்கு செய்பவனை மன்னித்து இரக்கங்கொள். கண்டனத்தை ஆசீர்வாதமாயும் ஆபரணமாயும் அமிர்தமாயும் கருதுக. தூஷணையை பொறுத்துக்கொள். சேவை, தர்மம், பிரம்மபாவம் ஆகியவற்றால் சர்வ வியாபகமான அன்பை வளர்க்கவும். கோபம் தணிந்தால் முரட்டுத்தனம், கர்வம், பகைமை முதலின தாமாக மறையும். பிரார்த்தனையும் பக்தியும் கோபத்தை வேரோடு அழிக்கும். எதிர்மறையான கொள்கையை கடைபிடித்தால்தான் பிரதிபக்ஷ பாவனை என்பது. கோபித்தால் அன்பாகிய கொள்கையால் மனதை நிரப்புக.
சஞ்சலப்பட்டால் சந்தோஷமும் கொண்டாட்டமும் ஆகிய கொள்கையால் மனத்தை நிரப்புக. ஆசைகளெல்லாம் அறுத்துவிட்டு எண்ணங்களையும் அடக்கிவிட்டால் உள்ளமானது பிரம்மத்தினம் இழுத்து கொள்ளப்படும். ஆசை, எண்ணம், அகங்காரம் இம்மூன்றும் துன்மார்க்கமான ஓர் வட்டம். இவற்றில் ஏதேனும் ஒன்றை அழித்துவிட்டால் மற்றிரண்டும் தாமாகவே மடிந்து போகும். மனதின் கண் ஆசைகள் ஏன் எழுகின்றன? ஆனந்த அபாவத்தினால், ஆனந்தம் அல்லது ஆத்மீய பேரின்பம் இல்லாமையினால். வைராக்கியமும் தியாகமும் மாத்திரமே திருப்தியையும் மனோ அமைதியையும் உண்டாக்கும். சம்ஸ்காரங்கள் காரண சரீரத்திலே உள்ளத்திலே சம்ஸ்காரங்கள் பதிக்க பெற்றுள்ளன. உள்ளத்திலே இன்பத்தை பற்றியதோர் ஞாபகம் எழுகிறது. பின் உள்ளம் பொருள்களை பற்றி சிந்திக்கிறது. மாயையானது கற்பனையில் சக்தி வாய்ந்ததோர் ஆசனத்தை வகிக்கிறது. அப்பால் வருகிறது பற்று. உள்ளம் யுக்தி தந்திரங்களை செய்கிறது. ஆசா பாசங்களினால் நீ அலைக்கழிக்கப்படுகிறாய். அந்த பொருள்களை பெறுவதற்கு உடல் பிரயாசை எடுத்துக்கொண்டு அவற்றை அனுபவிக்கிறாய். உனது யத்தனங்களிலே ராகத்வேஷத்தினால் சிலவற்றை விரும்பவும் மற்றும் பிறவற்றை வெறுக்கவும் செய்கிறாய். உனது தூய தீய செயல்களின் பலன்களை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ராகத்வேஷம், நன்மை, தீமை, சுக, துக்கம் ஆகிய 6 சகட கால்களால் இந்த சக்கரத்தின் மூலமாய் ஜனன மரணம் எனும் சம்சார வண்டி அநாதி காலமாய் ஆரம்பமில்லா காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நிற்காமல். மரத்திற்கு காரணம் விதையாயும் விதைக்கு காரணம் மரமாகவும் ஆவது போன்று சம்ஸ்காரம் சங்கல்பத்திற்கு காரணமாயும் சங்கல்பம் சம்சாரத்திற்கு காரணமாயும் அமைகிறது. சம்ஸ்காரங்களில் நின்று வெட்டுக்கிளியின் கூட்டங்கள் போல வாசனைகளில் எழுகின்றன. வாசனைகளில் நின்று ஆசை அருவி ஓடுகிறது. ஆசைகளுக்குரிய பொருள்களை அனுபவித்து நின்று திருஷ்ணா அல்லது உட்புற வேட்கை தீவிரமான பற்று எழுகிறது. நினைவு ஓட்டங்கள் உள்ளத்திலே பதிவான சம்ஸ்காரங்களாகிய தளத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றன. உள்ளத்திலே வாசனைகள், குப்தமான சூக்ஷ்ம ஆசைகள் பதிக்க பெற்றுள்ளன. இவை ஜாக்கிரதா சோப்பன அவஸ்தைகளிலே இடைவிடாமல் பொருள்களை நாடி ஓடுகின்றன. மூளைக்குத்தான் ஓய்வு தேவை, மனதிற்கு அல்ல. உள்ளம் பிரம்மத்தில் லயமாகும் முன் எழுகின்ற கடைசி எண்ணம் அல்லது விருத்தி பிரம்மாகார விருத்தியே. பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 4. உனது மனோ சங்கல்பத்தின் வாயிலாக பிரபஞ்சம் நிலைத்திருப்பதாக தோன்றுகிறது. பிரபஞ்சத்திற்கு அப்பாலுள்ள பேருண்மை பொருளாகிய ஏக வஸ்துவை நோக்கி பறக்க வேண்டும் என்று கருதினால் இந்த சங்கல்பம் வர்ஜிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தனது சங்கல்பங்கள் யாவற்றையும் துறந்து விட்டவன் எவனோ அவனை யோகத்தில் நன்கு பொருந்தியவன் என சொல்லப்படுகிறான். இறைவனிடம் சூட்சும வாழ்வு இருக்கிறது. ஆனந்தனாகிய இறைவனோடு இதுதான் நம்மை சம்பந்தப்படுத்துகிறது. பிரம்மம் சுயம்பு பரிபூரணன். பிரம்மத்தினிடம் நீ எல்லாவற்றையும் பெறுகிறாய். உன்னுடைய சகல விதமான தேவைகளும் ஆசைகளும் திருப்தி அடைகின்றன. ஸ்தூல வாழ்வு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் உள்ள பிரபஞ்சத்துடன் நம்மை சம்பந்தப்படுத்தி வைப்பது இதுவே. எண்ணமாகிய வாழ்வுதான் ஒன்றை மற்றொன்று இணைக்கிறது. இதுதான் இரண்டிற்கும் ஊடே இயங்குகிறது. எண்ணமானது ஜீவனுள்ள மூலாதார சக்தி. பிரபஞ்சத்தில் உள்ள மிக பிரதானமான சூக்ஷ்மமான தடுக்கொணாத சக்தி. எண்ணங்கள் உயிருள்ள பொருள்கள். கல்லை போன்ற திண்மை வாய்ந்தது ஓர் எண்ணம். நீ சாவாய், ஆனால் உன் மனங்கள் எண்ணங்கள் ஒருபோதும் சாகா. அவற்றிற்கு வடிவம், பரிமாணம், வர்ணம், குணம், சத்து, சக்தி, எடை ஆகியவை உண்டு. எண்ணமாகிய கருவியை கொண்டே சிருஷ்டிக்கும் சக்தியை பெறுகிறாய் நீ. எண்ணம் இயங்கவும் செய்யும். எண்ணம் தொத்துநோய் போல பரவும் தன்மை படைத்தது. இக்காலத்தில் எண்ண சக்தி எண்ணங்களை இயக்கும் சாதனங்கள். எண்ணமாகிய கலாச்சாரம் ஆகியவை பற்றி எழுதப்பட்ட அநேக வெளியீடுகள் உலாவுகின்றன. அவைகளை படிப்படியாக அப்பால் எண்ணம் என்பதால் பொருள், அதன் சக்தி, இயக்கங்கள், உபயோகங்கள் ஆகிய பலவற்றை விளக்கமாக உணர்ந்து கொள்வாய். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதனுடைய சுயமான மனோ உருவம் அமைந்துள்ளது. ஒவ்வொருவனுக்கும் மானசீக உலகம், சுயமான நோக்கங்கள், சொந்த சம்பிரதாயங்கள், சுய உணர்ச்சிகள், வழக்கமான எண்ணங்கள், சொந்த அனுபவம், சுயமாக எண்ணமிடும் வழி ஆகியவை உண்டு. குறிப்பிட்டதோ ஸ்தூல வாழ்க்கையிலே உருவாகிய விதவித மனோ கற்பிதமான வடிவங்களின் சத்துமான சீக துறையில் உழைத்து இயங்குகிறது. அடுத்து ஸ்தூல ஜென்மத்திற்கு அடிப்படையாய் இது பொருந்துகிறது. ஒவ்வொரு பிறவியிலும் புதிய சரீரம் தோன்றுவது போல புதியதோர் உள்ளமும் புத்தியும் ஒவ்வொரு பிறவியிலும் உண்டாகின்றன. எப்படி எண்ணம் இடுகிறாயோ அப்படி நீ ஆவாய்.
நீ பலசாலி என்று நினை, பலசாலியாக ஆவாய். பலவீனம் என கருதினால் பலவீனனாகவே ஆவாய். முட்டாள் என்று எண்ணமிட்டால் முட்டாளாகவே ஆவாய். ஈசன் என்று எண்ணமிட்டால் நீ ஈசனாவாய். நாம் விரும்புகிறபடி நமக்கு உள்ள சக்தியாலே நாம் தெய்வீக திருவருளுக்கு ஆளாகலாம் அல்லது அருகதையற்றவராகவும் ஆகலாம். இது மனோசக்தியின் மூலம் எண்ணத்தின் இயக்க வாயிலாக சாத்தியமாகும். உள்ளத்திற்கு இழுக்கும் சக்தி ஒன்று உண்டு. இனம் இனத்தை கவர்ச்சி செய்யும். இது ஓர் சர்வ வியாபகமான சட்டம். உன்னுடைய சொந்த எண்ணங்களுக்கு ஒத்ததான எண்ணங்கள், சூழ்நிலைகள், ஜீவ சக்திகள் ஆகியவற்றின் தோன்றும் தோன்றா நிலைகள் உன்னை சதா காலமும் ஆக்கர்ஷித்துக் கொண்டே இருக்கின்றன. மனோ செயல்களே உண்மையான செயல்கள். எண்ணமே உண்மையான செயல். எண்ணம் ஓர் மகத்தான சக்தி. எண்ணம் பரவும் தன்மை உடையது. ஒரு கோப எண்ணம் உன்னை சுற்றிலும் உள்ளவர்களிடம் கோபத்தை மூட்டி விடுகிறது. சந்தோஷமான எண்ணம் ஒன்று மற்றவர்களிடம் அனுசரணையாக சந்தோஷ எண்ணத்தை சிருஷ்டிக்கிறது. ஆகையால் சிறந்த உயர்ந்த எண்ணங்களையே உற்பத்தி செய்து வா. தீய எண்ணங்கள் தாமே மடிந்து போகும். கம்பீரமானதோர் எண்ணமே தீய எண்ணத்தை முறிக்கும் சக்தி வாய்ந்த மாற்று மருந்து. பந்தத்திற்கு காரணம் சங்கல்பம். கூடுமான வரையில் அதை பூரணமாக களைய வேண்டும் வேரோடு. சங்கல்பத்தை நாசம் செய்தால்தான் மோட்சம் என்பது. இந்த சங்கல்ப நாசமானது சாதுரியமாக கையாளப்பட வேண்டும். உள்ளத்தின் சங்கல்பம் அதுவே துன்பமானது. அது இல்லாமை பிரம்மானந்தம். பகுத்தறியும் சக்தியினாலும் இடையறா முயற்சிகளினாலும் சங்கல்பமாகிய களங்கங்களையும் சங்கல்ப மேகத்தையும் நாசம் செய்து ஆத்மீக ஜோதி சுடர்விட பிரம்மானந்த கடலில் மூழ்குவாயாக. சங்கல்பமே சம்சாரம், அதன் அழிவே மோட்சம். உலகாயத பொருள்களை பற்றி உள்ளமானது வெகு எளிதில் எண்ணமிடும். அது அதன் சுபாவம். மனோசக்தி அந்த வழியை தயாராக ஓடும். உலகாயத எண்ணங்களை சார்ந்த பழைய தடங்களிலும் பாதைகளிலும் மனோசக்தி பாய்ந்தோடும். எளிதாக இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு உள்ளம் பெரிதும் கஷ்டப்படுகிறது. விவகார சம்சார உள்ளத்திற்கு இது மலை மேல் ஏறுவது போன்ற கடினமான வேலை. ஜமுனா நதியின் வெள்ளப்போக்கை எதிர்த்து படகோட்டுவது போன்ற வேலை அது. சுவாபத்திற்கு மாறாகவே இறைவன் பால் உள்ளம் ஓடும்படி பழக்கப்படுத்து. தீவிரமான யத்தனங்களினாலும் தியாகத்தாலும் உள்ளத்தை பழக்கப்படுத்துவாயாக. உலக துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் இதை தவிர வேறு வழியே இல்லை. உள்ளத்தில் 2 அறைகள் உண்டு. ஒன்று எண்ணமிடும் பகுதி, இரண்டாவது கிரகிக்கும் பகுதி. எண்ணமிடும் பகுதியை நிறுத்திவிடுதல் சுலபம். ஆனால் கிரகிக்கும் பகுதி இயங்காதபடி செய்வது மிக மிக கடினமானது. ஆழ்ந்த சிந்தனை இன்னது என்று சாதாரண மனிதன் அறிய மாட்டான். அவன் உள்ளத்தில் பாவிக்கும் உருவங்கள் தெளிவு இன்றி நெளிவு கொண்டவை. சிந்தனையாளர்கள், தத்துவாசிரியர்கள், யோகிகள் ஆகியோருடைய மனோ உருவங்கள் தெளிவாயும் நன்கு வரையறைப்பட்டவாயாவும் உள்ளன. சூஷ்ம திருஷ்டியின் கிளேவாயன்ஸ் மூலமாக சாதாரணமான புலன்களுக்கு எட்டாதவைகளை மிகவும் தெளிவாக காணலாம். ஏகாக்கிரமும் தியானமும் பழகுவோர் நன்கு அமைந்த வலுவான மனோ உருவங்களை சிருஷ்டிப்பதில் முன்னேறுகிறார்கள். உலகத்தை காப்பாற்றுவதற்கு மேடையின் மேல் ஒரு சன்னியாசி வந்து நிற்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. இமயமலை சாரலில் குகையொன்றில் வாழ்ந்தாலும் கூட அவன் தனது தூய வலுவான சிந்தனை அழகலினாலே உலகத்தை ரட்சித்து தூய்மைப்படுத்துகிறான். இதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை உபதேசத்தின் உருவமாய் அமைகிறது. இறைவனை சாட்சாத்கரிப்பதற்கு வேண்டிய உயிருள்ள உறுதிப்பாடாக பிறருக்கு அவன் காட்சி அளிக்கிறான். மேநாட்டு மத போதகாசிரியர்களின் தத்துவத்தை இந்தியர்கள் உணர்ந்து சமூக தேசிய இயக்கங்களில் சன்னியாசிகள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கருத்துகிறார்கள். பரிதாபகரமான தவறிது. சன்னியாசியோ யோகியோ சமூக அல்லது ராஜ்ய இயக்கத்திற்கு தலைவராகவோ அல்லது ஒரு சங்கத்திற்கு அக்ராசனாதிபதியாகவோ பணியாற்ற வேண்டியதில்லை. அவிவேகமான குழந்தைக்குத்தனமான கருத்து இது. உண்மையான சன்னியாசி ஒருவன் தனது சிந்தனா அலைகளின் மூலமாயும் எதையும் சாதிக்க வல்லவன்.
எதை சிந்திக்கிறாயோ அதன் உருவத்தை மனமானது பாகிக்கிறது. ஒரு பொருளை பற்றி நினைத்தால் அதே பொருளின் வடிவமாக உன் உள்ளம் அமைந்து விடுகிறது. உனது நினைவை மாற்றிக்கொண்டால் உன் உள்ளமும் கூட அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது. மாறுதல்கள் பலவும் உள்ளத்திலே தொடர்ந்து எழுகின்றன. உனது எண்ணங்கள் விரைவிலே மாறுகின்றன. உனது உள்ளமும் கூட அதன் வடிவத்தை விரைவிலே மாற்றிக்கொள்கிறது. ஒரு ஜன பொழுதிலே மனமானது இத்தகைய எண்ண வடிவங்களை இடைவிடாமல் நூற்றுக்கணக்கில் சிருஷ்டித்தும் இடைவிடாமல் அவற்றை அழித்தும் வருகின்றது. மனமானது ஒரே எண்ண வடிவத்தின் மீது சிறிது நேரத்திற்கேனும் மாறாமல் நிற்பதில்லை. எண்ணமிடுவோன் வேறு, எண்ணம் வேறு. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இது ஒரு உண்மைக்கு வழிகாட்டியாக அமைகிறது. அதாவது உள்ளத்தில் உதயமாகின்ற மாறுதல்களுக்கு நீ அமைதியான சாட்சியாக இருக்கிறாய் என்ற உண்மையே அது. நீ கூடஸ்த பிரம்மன், நீ பிரத்யேக ஆத்மா. சங்கல்ப நாசத்தோடு பார்க்கிறவனுக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் உள்ள பேதங்களின் சகலவிதமான கோட்பாடுகளும் மறைந்து போகும். பிறகு பிரம்மன் ஆகிய உண்மை பொருள் குறுக்கிடுதல்களின்றி பிரகாசிக்க தொடங்கும். அப்பால் அசையும் அசையாத சகல பிரபஞ்சத்தின் நிழல் துவைதமற்ற நிலையில் அந்த பிரம்மனில் லயமாகி இருப்பதை காணலாம். அவித்தைமயமான தனிப்பட்டதோர் உள்ளமானது சர்வ வியாபகமானது. பெயரளவில் மாத்திரம் அது இருந்தாலும் அதற்கு உட்புறமோ வெளிப்புறமோ வடிவம் கிடையாது. எல்லா இடத்திலும் வியாபித்துள்ள ஆகாசம் போல காணும் எல்லா பொருள்களிலும் பிரத்யக்ஷமாய் விளங்குவது மனமாகும். சங்கல்பம் எங்கு உள்ளதோ அங்கே உள்ளது உள்ளம். விதையானது தக்க காலத்திலும் இடைத்திலும் முளைக்கு தொடங்குவது போல பார்க்கிறவன் சங்கல்பத்தின் மூலமாக தோற்றும் பொருளாய் விளங்குகிறான். தோன்றுகிற சக்தி ஒன்றுக்கு எண்ணம் என்று பெயர். இந்த எண்ணத்தின் ஸ்தூல நிலைதான் ரூபம், சூக்ஷ்ம நிலைதான் நாமம். ஆனால் இம்மூன்றும் ஒன்றுதான். ஒரே பொருள் மூன்று நிலைகளில் உள்ளன. ஒன்று எங்கு உள்ளதோ அங்கு மற்றிரண்டும் கூடவே இருக்கும். நாமம் எங்கு உள்ளதோ அங்கு ரூபமும் எண்ணமும் உண்டு. எண்ணம் இடப்பெயர்ச்சிக்குத்தான் அந்த கரண சம்சர்க்கம் டெலிபதி என்பது. எண்ணங்கள் தாறுமாறாக ஓடும். சில சமயம் உள்ளத்தில் ஒரே குழப்பமாய் விடுகிறது. எண்ணங்களை சாந்தப்படுத்தி குறித்த வடிவத்தை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். பின்பு அந்த தத்துவார்த்த கோட்பாடு உறுதி நிலை எய்தும். விசாரம், மனனம், ஆழ்ந்த சிந்தனை, தியானம் இவை யாவும் தெளிவில்லாத கொள்கைகளை தெளிவுபடுத்தி உறுதியாக ஸ்திரப்படுத்தும். உன்னுடைய உள்ளம் இப்போது எவ்வித எண்ணமும் இன்றி பூரணமாய் சாந்த நிலையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இருந்தாலும் எண்ணம் எழ தொடங்கிவிட்டால் அது உடனடியாக நாமமும் ரூபமும் பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாமமும் ரூபமும் உண்டு. எனவே மனிதன் கொண்டுள்ள அல்லது கொள்ளக்கூடிய கொள்கை ஏதாவது ஒரு வார்த்தையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேநீர் பருகும் பழைய வழக்கத்தை விட்டுவிட்டால் ருசி உணரும் புலனை ஓரளவு நீ அடக்கியவனாவாய். ஒரு வாசனையை அழித்து விட்டாய். இது உனக்கு சிறிது சாந்தி அளிக்கும். ஏனெனில் தேநீருக்காக எழுகின்ற பற்று போய்விட்டது. தேயிலை, சர்க்கரை, பால் ஆகியவை அடைவதற்கான எண்ணத்தினின்றும் பிரயத்தனங்களினின்றும் நீ விடுதலை பெற்றாய். ஒரு தத்துவ ஞானிக்கோ சாதகனுக்கோ சிந்தித்தல் என்பது வேதனை, பார்த்தல் வேதனை, கேட்டலும் வேதனையே. ஒரு லௌகிகனுக்கு இதெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். தேநீருக்காக உன்னை ஓடும்படி செய்து அழைக்கழுத்த சக்தி இப்போது திட சித்தம் என்னும் வேற்றுரு பெறுகிறது. ஒன்றை விட்டு விடுவதாலே உனக்கு சாந்தியும் இச்சா சக்தியும் லாபகரமாய் வந்தமைகின்றன. 15 விஷயங்களை விட்டுவிட்டால் உன்னுடைய உள்ளத்தின் சாந்தி இன்னும் பன்மடங்கு பெருகும். இச்சா சக்தி மேலும் அதிக சக்தி வாய்ந்ததாகி விடுகிறது. தியாகத்தின் பலன் இதுதான். ஆகவே தியாகத்தில் நீ எதையும் இழக்கவில்லை. அதிக அறிவும் அதிக ஆனந்தமும் அதிக சக்தியும் நீ பெறுகிறாய். மேல்நிலையில் உள்ள ஒன்றின் பொருட்டு வேறு எதையோ ஒன்றை தியாகம் பண்ணுகிறாய். வெள்ளை சர்க்கரையின் பொருட்டு பழுப்பு சர்க்கரை உபயோகிக்கும் பழக்கத்தை விடமாட்டாதவர் யாராவது இருக்கிறாரா? ஒரு வாசனையை ஒரு தடவை அடக்கிவிட்டால் மற்ற வாசனைகளை அடக்குவது உனக்கு எளிதாகி விடும். ஏனெனில் உனக்கு வலிமையும் சக்தியும் வந்தமைகின்றன. கெட்ட வழக்கம் ஒன்றை மாற்றி புதியதோர் வழக்கத்தை நிலைநாட்டும் போது ஸ்வபாவத்திற்கும் இயற்கை இச்சாசக்திக்கும் உட்புறமாக ஒரு யுத்தம் தொடங்கும். தனது பழைய வழக்கத்தை திரும்ப பெறுவதற்கு தன்னாலானவரை ஸ்வபாவமானது பிரயத்தனம் பண்ணும்.
இணங்காதே ஒருபோதும். இறுதியில் இச்சாசக்தி தான் வெற்றி கொள்ளும். 2 தடவை தவறினாலும் பாதகம் இல்லை. மீண்டும் இச்சாசக்தியை பிரயோகிப்பாயாக. உற்பத்திய மானச யந்திர சாலையில் என்ன நிகழுகிறது என்பதை விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினால் சுய சோதனையுடன் கூடிய சக்தி வாய்ந்த சூஷ்ம அறிவும் சுத்த புத்தியும் தேவையாகும். ஏகாந்தமான அறை ஒன்றினே மௌனமாக உட்கார்ந்து கொண்டு உள்ளத்தில் உதயமாகும் பல்வேறு மனத்தோற்றங்களையும் நிலைகளையும் உணர்ச்சிகளையும் கோட்பாடுகளையும் மனோபாவனையும் ஆராய்ந்து கவனிப்பாயாக. உட்புறத்திய சூஷ்ம உலகின் சூஷ்ம நிலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். ஒரே சமயத்தில் பொதுவாக பயிற்சி பெறாத மனிதர்களிடையில் 4 அல்லது 5 விதமான மனோநிலைகள் உதிக்கின்றன. வீட்டுக்குரிய நினைவுகள், வியாபாரத்திற்குரிய நினைவுகள், அலுவலகத்திற்குரிய நினைவுகள், சரீரம், ஆகாரம், பானம், எதிர்பார்த்தல் ஆகியவை பற்றிய நினைவுகள், பணம் சம்பாதிப்பதற்கான தந்திரோபாயங்கள், பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள், இது போன்ற ஸ்நானத்திற்குரிய எண்ணங்கள் முதலியன உள்ளத்தில் ஒரே காலத்தில் இடம்பெறும். பிற்பகல் 3 மணி முதல் 30 நிமிஷத்திற்கு ஒரு புத்தகத்தை ஆவலுடன் வாசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உன்னுடைய வாசிப்பை அடிக்கடி அலைக்கழிக்கும் ஒரே எண்ணத்தை ஒரே காலத்தில் ஏகாக்கிர மனத்தோடு வகிக்க யோகி ஒருவனால் தான் முடியும். ஒரே எண்ணத்தை அவன் விரும்புகிற பரியந்தம் தொடர்ந்து வகிக்க முடியும். உலகாயத மயக்கத்தையும் உலக கவர்ச்சியையும் உலக மாயையும் ஒழித்து கட்டுவதற்கு மகத்தான ஒரே மருந்து இடையறாத சத் சங்கமே ஆகும். சாதுக்கள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள் ஆகியோர்களிடம் வைத்துக் கொள்ளும் பேரிணக்கத்திற்கு சத் சங்கம் என்று பெயர். உன்னுடைய சந்தேக கருத்துக்களை தியானம், சீராய் சிந்தித்தல், தர்க்கம், விசாரணை ஆகியவற்றால் தெளிவுபடுத்திக் கொள்ள இயலும். பொல்லாத எண்ணம் ஒன்றை எப்படி நீ ஒழிக்க முடியும்? அதை மறந்து விடுவதால் எப்படி அது மறக்க கூடும்? அந்த எண்ணத்தில் மனம் மீண்டும் லயிக்க விடாமல் செய்வதால் அதில் மீண்டும் மனம் செல்லாதவர் எப்படி உன்னால் தடுக்க முடியும்? அதிக மனோரமியத்தை தரக்கூடிய வேறு ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்பதாலே ஒளி மறந்துவிடு. மனோரமியம் உண்டாக்கத்தக்க வேறு ஒன்றை சிந்திப்பது இக்தோர் மகத்தான சாதனை. கீதையில் அடங்கியுள்ள உத்கிருஷ்டமான கருத்துக்களை ஞாபகப்படுத்திக்கொள். உபனிஷத்துக்களிலும் யோக வாசிஷ்டத்திலும் உள்ள பெருந்தன்மை தரவல்ல ஆத்ம நிலையை உயர்த்தவல்ல கருத்துக்களை ஞாபகப்படுத்திக் கொள்வாயாக. தர்க்கம் செய், தியானம் பண்ணு, ஆராய்ந்து பார், அந்த கரண ரீதியாய் விசாரணை புரி கவனத்துடன். லோகாயத எண்ணங்கள், பகைமை, விரோதம், பழிக்கு பழி வாங்குதல், சீனம், காமம் ஆகியவற்றை பற்றிய எண்ணங்கள் சர்வமும் நாசமடையும். எண்ணங்களை கொல்லு. எண்ணம் இல்லாமையை பயிற்சி பண்ணு. உன்னால் ஆசைகளை ஒழிக்க முடியும். கம்பீரமான எண்ணங்கள் கீழ்த்தரமான இழிவான எண்ணங்களை எளிதாக நாசம் பண்ணும். உன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான சில வழிகள்: 1. எதை பற்றியும் நான் சிந்திக்க மாட்டேன். 2. எதை பற்றியும் சிந்திக்காவிட்டால் எனக்கு சாந்தி கிடைக்கும். 3. என் மனோ உறுதி வலிமை பொருந்தியதாய் வளருகிறது. எனது எண்ணங்களை கட்டுப்படுத்த கூடும். 4. நான் சிந்தனையற்றிருக்கும் போது எனக்கு பூரணமான சாந்தி கிடைக்கும். அத்தகைய சிந்தனையற்ற நிலையை மனப்பூர்வமாய் நான் விரும்புகிறேன். உன்னுடைய எண்ணங்கள் இப்போது வெளியேற்றப்பட்டவை ஒன்று சேரும். சாந்தியான நிலையில் நீ இருப்பாய். பின் நித்தியத்துவமான ஆனந்தமயமான ஆத்மா தெளிந்த நீரிலே ஆதித்தனின் பிம்பம் தெரிவது போன்று பிரகாசிக்கலாகும். சாந்தி பணத்திலோ பெண்ணிலோ தின்பதிலோ கிடையாது. உள்ளமானது ஆசையற்றும் எண்ணமற்றும் இருக்கும்போது ஆத்மா பிரகாசித்து நித்தியானந்தமும் சாந்தமும் தருகிறது. வெளிப்புறத்து பொருள்களிலேயே நீ ஆனந்தத்தை வீணாக தேடுகிறாய். உள்புறத்து கர்த்திருவ சச்சிதானந்த அமிர்த ஆத்மாவிலே ஆனந்தத்தை தேடுவாயாக. உன் முன்னிலுள்ள பொருள்களின் மீது வைத்த ஆசைகள் அத்தனையும் உன்னை விட்டு போய்விட்ட பிறகு அசுத்த மனத்தை தூய மனமாக்கி கொண்டு உறுதியும் சமநிலையும் மேற்கொள்வாயாக. உள்ளத்திலே எழும் சங்கல்பங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்து. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்யலாம்.
உலகங்களில் ஒரே மூச்சிலே பிரயாணம் பண்ணும்படியான சக்தி பெறலாம். ஆனால் குற்றமற்ற மோட்சத்திற்கு உன்னால் போவது ஒருபோதும் சாத்தியப்படாது. சங்கல்பங்களை அப்புறப்படுத்துகிற உறுதியான மார்க்கத்தின் மூலமாக அன்றி. ஆகவே இச்சங்கல்பத்தை அழிக்க முயன்று அதனால் பிரம்மானந்தத்தை பெருகுவாயாக. இப்பிரம்மானந்தம் துன்பங்களும் வேற்றுமைகளும் நீங்க பெற்ற நிலை. சங்கல்ப கயிற்றிலே எண்ணிக்கையற்ற எண்ணங்கள் அநேக மணிகளைப் போல கோர்க்கப்பட்டுள்ளன. கயிற்றை துண்டித்து விட்டாலோ அதற்கு கோர்க்கப்பட்ட மாயமான எண்ணங்கள் என்ன ஆகும் என்பதை நீ அனுமானி. உள்ளத்திலே உயிர் தெழாதபடி நசுக்கப்பட்ட சங்கல்பந்தான் புனிதமான பிரம்மாக்கார ஆச்சனமாக அமைகிறது. இந்த சங்கல்ப அழிவை பற்றி ஹிருதயத்தில் அமைதியாயும் ரகசியமாயும் ஏன் நீ சிந்திக்க கூடாது? அப்பால் பூமியை செங்கோலால் ஆளுகிற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தை நீ அற்புதமான நீர்க்குமிழி என்று பாவிப்பாய். சங்கல்ப விகல்பம் துவைத பாவனை இருமை எனும் கோட்பாடும் உணர்வும் இல்லாமல் இருப்பாயாக. இந்நிலையை பெற கடினமாய் முயற்சிப்பாயாக. பொறுமை, விடாமுயற்சி, உற்சாகம், திட உறுதி ஆகிய நற்பண்புகள் ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு இன்றியமையாதவை. குறிப்பாக ஆத்மீய முழுசுக்கள் இவற்றை உயர்ந்த பட்ச அளவுக்கு விருத்தி செய்ய வேண்டும். மைத்ரி நட்பு, கருணை, தயா, விஸ்வ பிரேமா, சர்வ வியாபகமான பிரேமை, ஷமா மன்னிப்பு, திருதி ஆத்மீய பொறுமை, திதிக்ஷா சகிக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் சுபாவம் ஆகியவை மனத்தினுடைய சாத்வீக குணங்கள். மக்களின் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் இவை உற்ற துணைகளாம். மிக உயர்ந்த நிலைக்கு இவை பயிற்சி செய்யப்பட வேண்டும். பொறுமை, மன்னித்தல், மனோவடக்கம், திருடாமை, அகப்புற தூய்மை, இந்திரியங்களை நிகிரகத்தல், சாஸ்திர ஞானம், ஆத்ம ஞானம், உண்மை பேசுதல், கோபமின்மை ஆகியவை மனுஸ்மிருதி பிரகாரம் தர்மத்தின் 10 லட்சணங்கள் ஆகும். பிறருடைய குற்றங்களை சதா கவனித்துக் கொண்டிருந்தால் அவற்றை இடையறாது சிந்திப்பதனாலே நீ அக்குற்றங்களையே கிரகித்துக் கொள்வாய். ஒருவனுடைய நற்குணங்களையே கவனிப்பாயாக. அவனுடைய குறைபாடுகளை புறக்கணி. பகைமை ஒழியும், அன்பு பெருகும். குற்றங்களும் பலவீனமும் 2 குறிப்பான தன்மைகள். கோபம் ஒரு குறைபாடு, தேநீர் பருகும் வழக்கம் ஒரு பலவீனம், பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்தல், கோள் சொல்லுதல் ஆகியவை குறைபாடுகள். அதிக உணர்ச்சி வசப்படுதல் என்பது ஒரு பலவீனம். எதிரடையான நற்பண்புகளை மாற்றியமைத்து மேற்கண்ட குறைபாடுகளையும் பலவீனங்களையும் அகற்ற வேண்டும். குழம்பிய மனதுடன் இருந்தால் நகரத்தில் வசிப்பதும் அல்லது ஹிமாலய குகையில் வசிப்பதும் ஒன்றுதான். வெகு தொலைவிலுள்ள நிர்மானுஷ்ய குகைக்கு போனாலும் கூட உனது எண்ணங்களையே சுமந்து செல்கிறாய். மனம் ஒரே மாதிரியாய் இருக்கும். உள்ளிருந்தே சாந்தி வருகிறது. சிடுசிடுப்பு, கோபம், பொறுமையின்மை, பழிவாங்கும் எண்ணம், சந்தேகம், துவேஷம், துரபிரமாணம், வெறுப்பு, சகிக்காமை, அமைதியின்மை, வருத்தம், கொந்தளிக்கும் உணர்ச்சிகள் இவை எல்லாம் ஆத்ம சாதனையினால் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். சாத்வீக எண்ணங்களை குணங்களை விருத்தி செய்வதனாலும் ஓம் எனும் மந்திரத்தை தியானித்தலாலும் இடையறாத விசாரத்தாலும் மேற்கூறப்பட்ட தீய குணங்களை நாசம் பண்ண வேண்டும். அப்பால் தான் சாந்தி பெற இயலும். பதிலீடு செய்யும் முறை இதுவே. பிரதிபக்ஷ பாவனை. காம சிந்தனை இருக்கும்போது தூய்மையான எண்ணங்களை அதற்கு பதிலீடு பண்ணுக. கீதை அல்லது உபனிஷத்துக்களை கற்க தொடங்கு. ஹரி கீர்த்தனைகளை ஹார்மோனித்து கொண்டு பாடுவாயாக. அசுத்த எண்ணங்கள் மறையும். பகைமை இருந்தால் அன்புமயமான எண்ணங்களை பதிலீடு செய்வாயாக. நீ விரோதிக்கின்றவனுடைய நற்பண்பாடுகளை பற்றி சிந்திப்பாயாக. அவனுடைய அன்பு கணிந்த செயல்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கொள். பால், பழங்கள், இனிப்பு பக்ஷணங்களை அவனுக்கு பரிமாறு. அன்பான வார்த்தைகளிலே பேசு. அவனோடு சிரி. அவனுக்கு பணிவிடை புரி. சிவபிரானாகவோ நாராயண மூர்த்தியாகவோ பாவிப்பாயாக. பகைமை காணாமற் போகும். பயம் இருக்கும்போது தைரியத்தை ஊட்டவல்ல எண்ணங்களால் மனதை நிரப்புக. சிடுசிடுப்புத்தனம் இருக்குமானால் சகிக்கும் தன்மை, பொறுமை, சுய கட்டுப்பாடு ஆகிய நற்பண்பாடுகளை பற்றி தியானிப்பாயாக. தீய எண்ணங்கள் தாமே மடிந்து போகும். வருத்தப்படும் போது ஆனந்தமும் பூரிப்பும் வாய்ந்த கருத்தினால் மனதை நிரப்புவாயாக.
வியாதியாய் இருக்கும்போது ஆரோக்கியம், பலம், வலிமை ஆகிய எண்ணங்களினால் மனதை நிரப்புவாயாக. இதை பயிற்சி செய். உனக்காக ஒரு மகத்தான பொக்கிஷம் இங்கே கிடைக்கிறது. ஓம் தொடரும்.